வேலை கனவை நனவாக்குங்கள். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் UPSC, TNPSC, பேங்கிங் எக்ஸாம்ஸ். தமிழக வெற்றிக் கழக தலைமையிலான அரசு அமைந்து ஒரு மாத காலம் நிறைவடைந்திருக்கிறது. அந்த ஒரு மாத கால அரசோட மதிப்பீடு என்ன அப்படின்றது திரு சண்முகம் சார் உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை முற்றிலும் அரசியலுக்கு புதிது. எடுத்த எடுப்பிலேயே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்து ஒரு மாத காலம்தான் ஆகிறது. ஒரு மாத காலத்திற்குள் ஒரு ஆட்சியை பற்றிய மதிப்பீடு செய்வது என்பது அவ்வளவு பொருத்தமான ஒன்றாக படலை. இருந்தாலும் நீங்கள் அந்த கேள்வியை கேட்டதுனால அவர் ஆட்சி பதவியேற்ற அன்றைக்கே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு 3 அறிவிப்புகளை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். அது இப்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி சில கொள்கை சார்ந்த பிரச்சனைகளில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் திருப்பரங்குன்றம் போன்ற தீபம் தொடர்பான பிரச்சனைகளில் பழைய தமிழக அரசாங்கத்தினுடைய பழைய நிலையை தொடரும் என்று அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருப்பது இது போன்ற விஷயங்கள் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்ற முறையில் தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் அவங்க எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் இது போன்ற சில கொள்கை சார்ந்த விஷயங்களை நிலைப்பாடுகளை அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பது எல்லாமே ஒரு சரியான திசையை நோக்கி இந்த அரசாங்கம் செல்கிறது என்ற முடிவுக்கு தான் வர வேண்டியிருக்கு. திருமாவளவன் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் கையாண்ட உத்தி இன்றைக்கு எல்லோராலும் வரவேற்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவை நாடாமல் மதசார்பற்ற சக்திகளை அழைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் எடுத்த முடிவே இன்றைக்கு பொதுமக்களால் வெகுவாக வரவேற்கப்படுகிறது. காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் இதர ஜனநாயக சக்திகளை கொண்டு ஆட்சி அமைத்தால் போதும், அதிமுக ஆதரவோ பாஜக ஆதரவோ அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இதர கட்சிகளின் ஆதரவோ தேவையில்லை என்ற முடிவு பாராட்டுதலுக்குரியது. வரவேற்கிறீங்க? இதை வரவேற்கிறோம். திரு வீரமணியன், இந்தியா போன்ற பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஒரு நாட்டில் மக்கள் அளித்த தீர்ப்புக்குத்தான் முதல் மரியாதை. தலைவர்கள் எவ்வளவு பெரிய பிம்பங்களாக இருந்தாலும் கூட இங்கே மக்கள் அளிக்கிற தீர்ப்பு தான். எனவே அந்த வகையில் அந்த தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். மக்கள் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிகிறோம். சட்ட முறைமைகளை மீறுகிற அல்லது அறநெறிகளை மீறுகிற எந்த சூழலுக்கும் இடம் தராமல் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் நாங்கள் ஆதரவளித்திருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்துக்கு புதியவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கு, இந்த வன்கொடுமை தாக்குதல், எளிய மக்கள் மீதான தாக்குதல், பெண்கள் மீதான தாக்குதலில் அரசு முன் எப்பொழுதையும் விட விழிப்போடு இருந்து கூடுதல் முன்முயற்சிகளை எடுத்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். திரு அபூபக்கர், தாவேக ஆட்சி உருவாகும் பொழுது என்ன நிலைப்பாட்டிலே எங்களிடத்திலே ஆதரவை கேட்கிறார்களோ அந்த அடிப்படையில் எல்லா சமுதாய மக்களினுடைய உரிமைகளும் நிலைநாட்டப்படும் என்று சொன்னதற்கு ஏற்ப திருப்பரங்குன்ற விஷயத்திலே ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். டெல்லியில் நடைபெற்ற லோக் அக்யூத்யா கூட்டத்திலும் சென்று இதுவரை தமிழ்நாடு அரசாங்கம் எதை சொல்லி வந்ததோ அதையே இவர்களும் செய்வதாக சொல்லியிருப்பதோடு திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். இப்படி பல்வேறு விஷயங்களை பார்க்கும் பொழுது பல்வேறு சந்தேகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே ஒரு சரியான திசையிலே இந்த ஆட்சி சென்று கொண்டிருப்பதை தான் நாம் காண முடிகின்றது. எனவே போதிய கால அவகாசங்களை கொடுக்க வேண்டும். இன்னும் சில தினங்களிலே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். அதிலும் இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எல்லாம் என்ன சொல்லப்பட இருக்கின்றது என்பதையும் கணித்து இதுக்குரிய ஒரு மதிப்பீட்டை நாம் சொல்வது சரியாக இருக்கும் என்று அதுகின்றேன். உங்கள் அரசு வேலை கனவை நனவாக்குங்கள். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் UPSC, TNPSC, பேங்கிங் எக்ஸாம்ஸ்.